இதே மாதிரி மார்க்கத்துக்காகவும் முடிப்பாங்க. நீ கல்யாணம் முடிக்கும் போது தெரிவு செய்கிற பெண்ணை மார்க்கமுடையவளாக பார்த்துக்கொள், அப்ப நீ உன் கையை அழிவில் இருந்து பாதுகாத்துக் கொள்வாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஆணை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பெண்ணுக்கும் இது பொருந்தும். நீங்க உங்களுக்கான வாழ்க்கை துணையை தெரிவு செய்கிற போது நீங்க பார்க்க வேண்டியது இவன் மார்க்கத்துல உள்ளவனா, இவங்கிட்ட தீன் இருக்குதா, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் இவர்கிட்ட இருக்குதா, இதை பார்த்து நீங்க திருமணம் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த தெரிவுல நாங்க தப்பு விட்டோம் என்றால், இந்த தெரிவுல நாங்க தவறு விட்டோம் என்றால் திருமண வாழ்வினுடைய நோக்கமாகிய அந்த நிம்மதியை இழக்க நேரிடும். இன்றைக்கு நிறைய உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இளம் சந்ததிகளிடத்தில் மீடியாக்களும் யூடியூப் சேனல்களும் சிறுகதைகளும் சினிமாக்களும் நாடகங்களும் ஒரு மனநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. முடிக்கிறது நாங்கள், வாழ போகிறோம் நாங்கள் தான் முடிவு செய்வோம், எங்களோட உமா பாப்பாக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நான் தானே வாழ போகிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு தெரிவு செய்கிற அளவுக்கான அறிவோ பக்குவமோ முதிர்ச்சியோ வருவதற்கு முன்னால் தனக்கென ஒரு ஜோடியை தெரிவு செஞ்சிடுறாங்க. தெரிவு செஞ்சா மட்டும் பரவாயில்லை, தொடர்பு வச்சுக்கொள்றாங்க, பேச்சுவார்த்தை வச்சுக்கொள்றாங்க, ரகசியங்களை பரிமாறிக்கொள்றாங்க, போட்டோக்களை வீடியோக்களை பரிமாறிக்கொள்றாங்க. பரிமாறிக்கொண்டுட்டு கடைசியா என்ன முடிவுக்கு வராங்கன்னு சொன்னா, நான் செத்தாலும் அவனோட தான் சாகுவேன், நான் இருந்தா அவனோட தான் இருப்பேன், நான் தானே வாழ போறேன், உங்களுக்கு என்ன என்று சொல்லி இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்களில் 100% திருமணங்கள் உம்மா வாப்பாவினுடைய பூரண திருப்தி இல்லாம என்ன செய்ய சனியன் கேட்குது இல்லை தொலைஞ்சு போகட்டும் சொல்லி நடக்கிற திருமணங்களாக இருக்குது. அதனாலேயோ என்னமோ தெரியாது, இன்றைக்கு விவாகரத்துக்களும் மிக வேகமாக நடந்துட்டு இருக்குது. இதுல பிள்ளைகள் ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். இதை பப்ளிக்கா பேசக்குள்ள சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கு தாய்மாருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, வளர்ந்த பிள்ளைகள் குடுக்கு அடிமையாயிடுவாங்களோட பயப்படுறாங்க, வளர்ந்த பொம்பளை பிள்ளைகள் எவனாவது ரோட்டில் போகிற பொறுக்கியோட சேர்ந்துருவாங்களோட பயப்படுறாங்க. இன்றைக்கு பாடசாலைகள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், அங்குள்ள சேர்மாருக்கும் டீச்சர்மாருக்கும் இந்த ஜோடிகளை என்ன செய்யறதுங்கிறது ஸ்கூலில் சிலபஸில் ஒரு பகுதியை ஆக்க வேண்டிய அளவுக்கு டைம் எடுக்கிற பிரச்சனை அது. சில பிரின்சிபல்மாருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஜோடி பிரச்சனைகளை விசாரிக்கிறது ஒரு வேலையா இருக்குது. எனவே பிள்ளைகள் தெளிவு பெற வேண்டும். முடிக்கிறது நான், வாழ போறது நான் தான் முடிவு செய்வேன் என்கிறது பிழையான ஒரு சிந்தனை அடிப்படை. நீங்க பெருநாளைக்கு உடுப்பெடுக்க போறீங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா உடுப்புலையும் துணியிலையும் உங்களுக்கு விருப்பமான ஒரு கலரை விருப்பமான ஒரு டிசைனை எடுத்துட்டு வாரீங்க. வந்ததுக்கு பிறகு வீட்டில் யாராவது சொல்றாங்க, இது கலர் நல்லா இருக்குது டிசைன் சரியில்லை, அல்லது டிசைன் நல்லா இருக்குது கலர் சரியில்லை, இது நல்ல கலர் உனக்கு மெச்சாகலை, இந்த கலரு இந்த டிசைன் உனக்கு மெச்சாகலைன்னு சொல்லி ஒரு 4 பேர் சொன்னா, அடுத்து நான் என்ன செய்றீங்கன்னா அதே கடைக்கு போய் வாங்கின உடுப்பை திருப்பி கொடுத்துட்டு வேற உடுப்பு வாங்கிட்டு வாரீங்க. ஒரு ஆடையிலேயே அடுத்தவங்க சொல்றது உங்களுக்கு விளங்குது, மாற்றிக்கொள்ள மனசு வருகுதுன்னு சொன்னா, கல்யாணம் முடிச்சு 50-60 வருஷம் வாழ போறீங்க, மற்றவங்க சொல்றாங்க ஆள் பார்க்க அழகாத்தான் இருக்கிறான், அவனோட டிசைன் சரியில்லை, அவனோட பழக்க வழக்கம் சரியில்லை, அவன் தூளுக்கு அடிமையா இருக்கிறான், அல்லது அவன் மோசமான பிரின்சிபிள் இருக்கிறான் என்று சொன்ன வாழ போறது நான் தான் என்று சொல்றதாக இருந்தால் இது ஒரு அறிவீனமான ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.